அறம் என்றால் என்ன? மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழித்தலுமாம் அப்படிம்பார். அந்த காலத்திலே மனு சாஸ்திரம் என்ற நூல் இருந்தது. அது 18 வகையான நூல்கள் குற்றப்பிரிவுகள். அதாவது அறம் என்றே ஒரு நூல் இருந்திருக்கிறது பழைய காலத்தில். அதான் பரிமேலழகர் சொல்கிறாரு, மனு முதலிய நூல்களில், அதாவது சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டன 2000 ஆண்டுகளுக்கு முன். அப்பயே அரசனால் வகுக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் இருந்திருக்கின்றன. மனு முதலிய நூல்களில் அதுதான் சொல்கிறார், விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழித்தலுமாம் அப்படிம்பார். அறம் என்றால் என்ன என்பதற்கு இந்த மாதிரி சொல்கிறார். அந்த அறத்தை 3 கூறாக பிரிக்கிறார். அறம்னா மொத்தத்தில் எல்லாமே தர்மம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை 3 வகையாக பிரிக்கிறார்கள். ஒழுக்கம், வழக்கு, தண்டம். என்ன ஒழுக்கம், வழக்கு, தண்டம்? இதை போல எல்லா நாட்டிலும் சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன, தர்ம நூல்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த தர்ம நூலையே 3ஆக பிரித்தது தமிழன் மட்டும்தான், வள்ளுவன் மட்டும்தான். அவ்வறமே ஒழுக்கம், வழக்கு, தண்டம் என 3 வகைப்படும் அப்படிம்பார். சரி, ஒழுக்கம் என்றால் என்ன? முதல்ல அறத்தை 3ஆக பிரிச்சுட்டாலும், அப்போ ஒழுக்கம் என்றால் என்ன? அதுதான் மிகப்பெரிய தர்மம், வர்ணாச்சல தர்மம் அப்படிங்கிறமே அதுதான். அதாவது அந்தணர் முதலிய வர்ணத்தோர் தம் தம் நிலைக்கு ஒதுக்கப்பட்ட பிரம்மச்சரியம் போன்ற நிலைகளில் நின்று அறமொழுவாது ஒழுகுதல். என்ன சொல்கிறாரு? அந்தணர் முதலிய வர்ணத்தோர். வர்ணம் என்றால் என்ன? அதுதான் வர்ணாச்சல தர்மம். வர்ணம் என்றால் என்ன? அதாவது ஒரு மனிதன் சுதந்திரமாக வாழ தகுதி உண்டு, தனி மனிதனாக இருக்கும்போது. இப்போ நான் அங்கே பேசுகிறேன், வேலை பார்த்துக்கிட்டே குடோனில் பேசுகிறேன்னா, போய் என் இஷ்டத்துக்கு எல்லோரும் வேலை பார்க்கும்போது பேச முடியாது. எனக்கு கொடுத்த டீட்டெயில்ஸில் தான் பேச முடியும், தனி மனிதனாக வாழும்போது. அதை பொது மனிதனாக வாழும் பொழுது அவன் தனக்குரிய இன்பத்தை, அதாவது கொஞ்சம் ஒதுக்கி தான் ஆகணும். ஒரு மேடையில் பேசுகிறவன் திடீர்னு வேறுக்குன்னா சட்டையை கழட்டி போட்டு உட்காரலாம். அதே மேடையில் ஏறும்போது பொது மனிதன் 1000 பேர் பார்ப்பான். அப்போ அவன் சட்டையை கழட்டி போட்டு உட்கார முடியாது. நான் சொல்கிறது புரியுங்களா? தனி மனிதனாக வாழும்போது அவன் சுதந்திரத்தோடு வாழலாம். பொது மனிதனாக வாழும்போது தன்னுடைய சுதந்திரத்தை கொஞ்சம் இழந்துத்தான் ஆக வேண்டும். அதுதான் வர்ணம், ஆசிரமம்னு பிரித்தாலும் இதை பிரிக்காமல் நியாயம் சொல்ல முடியாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்கூலில் படிக்கிற பையன் 1வது படிக்கிற பையனுக்கும் அதே சட்டத்திட்டம், 10வது படிக்கிற பையனுக்கும் அதே சட்டத்திட்டம் போட முடியாது. நான் சொல்கிறது புரியுங்களா? பிரிக்காமல் சட்டத்திட்டங்களை வகுக்க முடியாது. எனவே தான் ஞானிகள் பிரித்தார்கள். 4 பெரும் கூறுகளாக பிரித்தார்கள். முதலில் அதாவது தனி மனித வாழ்க்கை, பொது மனித வாழ்க்கை. தனி மனித வாழ்க்கை என்றால் என்ன? பொது மனித வாழ்க்கை என்றால் என்ன?